இப்ப நான் சொல்ல போறது உங்கள பல பேருக்கு அதிசயமா தோன்றலாம். ஆனா அது உண்மையான ஒரு கதை. சின்ன வயசுல நம்ம கதை புத்தகங்கள்ல படிக்கிற சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில நடக்கிறது உண்டு. அதுக்கு நம்ம இப்ப பார்க்க போற இந்த சம்பவம் தான் மிக சிறந்த உதாரணம். மனுஷங்கள்ட்ட பழகுறதுக்கு சலிப்பு தட்டுறதா சொல்லக்கூடிய இவரு ஓநாய்கள்ட்ட பழகிய அந்த பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்றாரு. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இந்த மனுஷனுக்கு வயசு 72 ஆகுது. இவரோட பெயர் மார்க்கோஸ் ரோட்ரிக். இவர் கிட்டத்தட்ட 12 வருஷமா காட்டுல ஓநாய்களால தான் வளர்க்கப்பட்டிருக்காரு. இவர் தன்னோட 3வது வயசுலயே தன்னோட தாயை இழந்துட்டாரு. இவரோட அப்பாவும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனனால இவர் தனிமையாகிட்டாரு. இவர் ஒரு நாள் தன்னோட பக்கத்து வீட்டு ஆடு மேய்க்கிறவரால மலைக்கு அழைத்து செல்லப்பட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு சில வேலைகளையும் கருவிகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறதையும் கற்றுக்கொண்டாரு. இவரோட 7 வயசுல அந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் இறந்தும் போயிட்டாரு. ஆதரிக்க ஆள் இல்லாம அங்க இங்கேயும் அலைஞ்சி மார்க்கோஸ் ரோட்ரிக்ஸ் காட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. அந்த 7 வயசுல அவருக்கு காட்டு விலங்குகளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனாலேயே காட்டு விலங்குகள்ட்ட அன்பா பழகிருக்காரு. அப்படி பழகும் போதுதான் ஒரு நாள் ஒரு ஓநாய் அவரை அன்போடு அரவணைச்சிருக்கு. தாயிட்ட கிடைக்காத அன்பை அந்த ஓநாயிடம் பெற்றதா சொல்றாரு. அந்த ஓநாய் இவரை எப்பவுமே நல்லா கவனமா பார்த்துக்கொள்ளுமா. அந்த ஓநாய் இவரை ஃபெர்ரிகளையும் காளான்களையும் சாப்பிட சொல்லுமா. விஷச்செடிகளையும் உணவுகளையும் சாப்பிடக்கூடாதுன்னு எச்சரிக்குமா. அந்த ஓநாயோட குட்டிகள் கூட இவரையும் ஒன்றா சேர்ந்து விளையாட வைக்குமா. நாளடைவுல இந்த நபருக்கு விலங்குகளோட மொழி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. இவர் எங்க இருந்து குரல் கொடுத்தாலும் ஒரு சில நிமிடங்கள்லயே ஓநாய்கள் இவர்கிட்ட வந்து சேர்ந்துரும். ஓநாய்கள், மான்கள், பாம்புகள்னு பல விலங்குகளும் இவரும் ஒரே குகையில தான் தங்கியிருந்தாங்க. அந்த குகையில இவர் தங்கியிருக்கும் போது பல தடவை இவருக்கு மேல பாம்புகள் கூட ஏறி போயிருக்கு. ஆனா ஒரு நாளும் எந்த ஒரு விலங்காலையும் தான் ஆபத்தை சந்திச்சதே இல்லைன்னு சொல்றாரு. அவரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியா தான் போயிட்டு இருந்தது. அவரோட 19வது வயசுல ராணுவ வீரரால மீட்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு பிறகு காட்டுக்குள்ள இருந்து நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு இந்த மக்கள் பேசுற மொழியே புரியல. அவருக்கு மனுஷங்களோட வாழ்க்கை முறையை பிடிக்கல. காட்டுக்குள்ள ஓடிரலான்னு அவர் நினைக்காத நொடியே கிடையாது. ஆனா அவர் அந்த காட்டுக்குள்ள நிரந்தரமா தங்குறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கல. ஆனாலும் இவர் அடிக்கடி ஓநாய் அம்மாவையும் ஓநாய் தம்பிகளையும் பார்க்க காட்டுக்குள்ள போயிருவாரு. அங்க போய் ஒரு பிரத்யேக ஒளியையும் எழுப்புவாரு. உடனே அந்த ஓநாய்கள் எல்லாமே அன்போட ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்கும். ஆனா காலங்கள் செல்ல செல்ல இவர்கிட்ட மனுஷங்களோட மனமும் குணமும் வந்து விட்டனால இவர் காட்டுக்கு போய் குரல் கொடுத்தா ஓநாய்கள் ஓடி வர்றது கிடையாது. இவரோட குரலுக்கு பதில் குரல் மட்டும் தான் கொடுத்துச்சு. மனுஷங்களால வசிக்க முடியாத காட்டுல தான் மகிழ்ச்சியாவும் நிம்மதியாவும் வாழ்ந்தேனோ. ஆனா மனுஷங்க கூட வசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் ஏமாற்றப்பட்டேன், சுரண்டப்பட்டேன், வஞ்சிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. இப்போ இவருக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உதவி செய்யறாங்க. ஒரு சில பள்ளி கல்லூரிகள்லயும் இவரை பேச கூப்பிடுறாங்க. இவருக்கு பெரியவர்களை விட குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. பள்ளிகள்ல உள்ள குழந்தைகள் இவருடைய அனுபவத்தை கேட்டு வியந்து போறாங்க. அவங்க இவரோட அனுபவத்தில இருந்து 1000 கேள்விகளையும் கேட்கிறாங்க. இந்த மார்க்கோஸ்ட இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கூட பல தகவல்களை திரட்டி ஆவணப்படுத்திட்டு வர்றாங்க. மிருகங்களோட குணத்தை அறிந்த மனிதர் இவர்னு பத்திரிகைகளும் புகழாரம் சூட்டுது. இறுதியா இந்த மனுஷன் காட்டுல விலங்குகள் கூட வாழ்ந்த வாழ்க்கையையும் நாட்டுல மனுஷங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையையும் அனுபவிச்ச பிறகு எனக்கு காட்டுல விலங்குகள் கூட வாழ்ற வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னு ஒருவித மன கஷ்டத்தோடு சொல்றாரு.